ஹாய் விவர்ஸ், நம்ம குடுவாஞ்சேரியில் லொக்கேஷனில் ப்ராப்பர்ட்டி இண்டிவிஜுவல் வீடு பிளாட்ஸ் எதனா பார்த்துருக்கீங்களா? உங்களுக்கான வீடியோ தாங்க இது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ரீசேல் ப்ராப்பர்ட்டியோட தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அதுவும் இண்டிவிஜுவல் வீடுங்க, தனி வீடு. ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா 42 அடி இருக்குங்க. 1225 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா இருக்குது. சவுத் ஃபேஸிங் பார்த்த மாதிரி இதுங்க. கார் பார்க்கிங்கோடு பண்ணியிருக்காங்க. இதுவும் 7 வருஷத்து வீடுங்க, பழைய வீடு தான். ஃபுல்லி ரெசிடென்ஷியல் ஏரியா, பக்கத்தில் சுற்றியுமே வீடுங்க தாங்க இருக்குது. 24 ஃபீட் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து ரோடு இருக்குது. வாங்க நம்ம வீட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம் எப்படி வீடு இருக்குன்னு. கார் பார்க்கிங்க்கு தனியாக என்ட்ரன்ஸ் கேட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. அது எம்எஸ்ல ஸ்ட்ராங் அண்ட் இதுவாக. அது இல்லாமல் சுற்றியுமே செட்பேக் வந்து 2 அடி செட்பேக் விட்டு தான் வீடு கட்டியிருக்காங்க. 4 சைடுமே செட்பேக் தான் கொடுத்துருக்காங்க. வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம். உள்ளே போனோன்னே பெரிய ஹாலுங்க. எம்எஸ்ல வந்து விண்டோஸ் வந்து கொடுத்துருக்காங்க வென்டிலேஷனுக்காக. அதெல்லாம் கபோர்டிங்கு சரிங்களா. அது இல்லாமல் 2 பிஹெச்கே தான். லெஃப்ட் சைடில் ஒரு பெட்ரூமும் ரைட் சைடில் ஒரு பெட்ரூமும் இருக்குது. ஆப்போசிட்டில் வந்து டிவி பார்க்குற அளவுக்கு அந்த இது சோஃபா அந்த மாதிரி போடுறதுக்காக இடம் கொடுத்துருக்காங்க. அப்படியே இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கபோர்டு கொடுத்துருக்காங்க. அண்ட் வென்டிலேஷனுக்காக ஒரு விண்டோவும் கொடுத்துருக்காங்க. எல்லாமே வந்து டைல்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று சைஸில் தான் இருக்குது. வீடு பார்த்தீங்கன்னா நல்ல புது கண்டிஷன் வீடாகவே இருக்குது. மேலே ரூஃபிங்கில் வந்து செல்ஃபும் கொடுத்துருக்காங்க. நல்ல கண்டிஷனாக இருக்கிறதுக்கு வீடு. அதுவும் மணலால் கட்டின வீடுங்க இது. உள்ளே சுற்றி பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ரூஃபிங் அண்டு ஃப்ளோரு அண்டு ஷவர் எல்லாமே எப்படி இருக்குன்னு பாருங்கள். அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு பெட்ரூமும் கொடுத்துருக்காங்க. அந்த பெட்ரூமில் என்ன ஒரு ஹைலைட்னா உங்களுக்கு அட்டாச்சு பாத்ரூமோடு அந்த பெட்ரூமில் கொடுத்துருக்காங்க. அதுவும் அதே சைஸில் தாங்க அந்த பெட்ரூமும் இருக்குது. எல்லாம் பழைய வீடுனால கொஞ்சம் பிளான் வந்து ஓல்டாக தாங்க இருக்குது. உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வேணும்னா ஆல்ட்ரேட் பண்ணிக்கலாம். இல்லைனா உங்களுக்கு தேவையில்லைன்னா உங்களுக்கு டெமாலிஷ் பண்ணிவிட்டு நீங்கள் நியூவாகவே கட்டிக்கலாங்க. ஏரியா பார்த்தீங்கன்னா ஹை கிளாஸாக இருக்குங்க. கிளியர் அண்ட் டைட்டிலாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெஸ்டர்ன் டாய்லெட் தான் இந்த இதில் கொடுத்துருக்காங்க அட்டாச் பாத்ரூமில். பாருங்கள் வீடு எப்படி புது வீடாட்டம் இருக்குன்னு. என்னென்னா நீங்கள் வரீங்கன்னா ஒயிட் வாஷ் பண்ணுற மாதிரி இருக்குங்க சரிங்களா. அது இல்லாமல் ஒரு கிச்சனை எல்லாமே உங்களுக்கு மார்பிள்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. எல்லாமே ஒயிட் வாஷ் பண்ணி ஆசிட்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வீடு வந்து புதுசாக ஆகிடுங்க. இதோட வீட்டோட ப்ரைஸ் அண்ட் டீட்டெயில்ஸ்லாம் வந்து நீங்கள் கால் பண்ணுங்கள். உங்களுக்கு டீட்டெயில்ஸ்லாம் ஷேர் பண்ணுவாங்க. அந்த லொக்கேஷன்லாம் கொடுப்பாங்க. நேராக வந்து விசிட் பண்ணுங்கள். இந்த வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா 80% வரைக்கும் நம்ம பேங்க் லோன் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். லேண்ட் ஏரியா 1225 ஸ்கொயர் ஃபீட்டும், வீடு பார்த்தீங்கன்னா 900 ஸ்கொயர் ஃபீட்டும் வித் கார் பார்க்கிங்கோடு கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா குடுவாஞ்சேரி ரயில்வே ஸ்டேஷன் வந்து 1 கிலோமீட்டர்லேயும், எஸ்ஆர்எம் ஸ்கூல் பார்த்தீங்கன்னா 700 மீட்டர்லேயும், அண்டு செம்மரேஸ் ஸ்கூல் பார்த்தீங்கன்னா 300 மீட்டர்லேயும், நந்தீஸ்வரர் சிவன் கோயில் பார்த்தீங்கன்னா 1 கிலோமீட்டர்லேயும் இருக்குதுங்க. ஜிஎஸ்டி ரோடும் 1 கிலோமீட்டர் தாங்க. இங்கேருந்து கிளாம்பாக்கம் பஸ் டெர்மினஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 கிலோமீட்டர் தாங்க அமைஞ்சிருக்கு. ஜோகோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 கிலோமீட்டர் வருங்க. எஸ்ஆர்எம் காலேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 கிலோமீட்டரில் வருங்க. இவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் இருக்குங்க இந்த லொக்கேஷனில்.